இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட புதிய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆக்சுவலி 1 வீக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை, அதுவும் கருங்கல்ல மழைன்னா சொல்ல முடியாத மழை. ஸோ கார்டனில் பாருங்கள் நிறைய காய்கறிகள் இருக்குது, பழங்கள் எல்லாம் பழுத்துருக்கு, புளிச்சிக்காய் இருக்குது மரம் ஃபுல்லாக. அதே மாதிரி பாருங்கள் தக்காளி 1 கிலோ 110 ரூபாயா. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோவும் இருக்குது. எங்கள் கார்டன் எல்லாம் அழகாக சுற்றி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய சட்டியில் ஒரு தக்காளி செடி நட்டு வச்சுருந்தேன். அது அப்பப்போ எனக்கு நிறைய காய் தருது. பாருங்கள் நிறைய காய் போட்டிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு காய்க்கும் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் தக்காளி அறுவடை. தக்காளி 1 கிலோ 110 ரூபா. இப்போ தான் சன்லைட் அடிக்குது. ஒரு வாரமாக ஃபுல்லாக மழை. இனி கொஞ்சம் செடியெல்லாம் நட வேண்டி இருக்குது. முடிஞ்சு அதெல்லாம் நட்டு உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பாருங்கள் தக்காளி எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2 கிலோஸ் இருக்கும் ரியலி. ஆல்ரெடி நான் 2-3 வாட்டி வந்து பறித்து வேற குக் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு வாழைத்தார் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நாங்கள் கத்தியெல்லாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு. என் கணவர் பாருங்கள் அறுவடை பண்ண ரெடியாக இருக்காங்க. இது குருவி வந்து 2-3 பழத்தை வந்து நல்லா கொத்தி விட்டுருக்கு. ஸோ இது ரசக்கதளி பழம் அப்படின்னு எங்கள் ஊரில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அட்டகாசமாக பழுத்துருக்கு பாருங்கள். இனி ஒரு எவ்வளோ நாளையில் பழுக்கும் இல்லையா? அது 3 நாளையில் பழுத்துரும். 3 நாளையில். ஆக்சுவலி இது ஒவ்வொரு காயாக பழுக்கும். அப்போ சாப்பிட ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லாவே விளைஞ்சிருக்கு. மழையோடு அறுவடை பண்ணியாச்சு. ரோஸ் ஆப்பிள். ஸோ ரோஸ் ஆப்பிள் பறிக்க வந்திருக்கோம் தோட்டத்துக்கு. ஒரு பெரிய பழத்தை பாருங்க குருவி கொத்தி விட்டுருக்கு. சைஸை பாருங்க. இந்த வாட்டி ஒரு சீசனில் காய்ச்சதெல்லாம் குருவி வந்து இது பறிக்கணுமா பச்சையாக இருக்கு. ஒரு சீசனில் காய்ச்சது எல்லாமே குருவி கொத்தி போட்டுருச்சு. இது 2வது சீசன். விட்டுட்டோன்னா கிடைக்காது. அது விட்டுருங்க. ரொம்ப பச்சை. விட்டோன்னா போச்சு. ஆனால் ரொம்ப கடுக்கும். நல்ல ரெட் கலர் வச்சாதான் அது தேன் மாதிரி இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கசக்கும். சாப்பிட்றதுக்கு யூஸ்லெஸ் பா. அது இதுக்கு பறிச்சு. எறும்பு வேற பார்த்தீங்களா? அந்த கருப்பு எறும்பு. இனி இல்லையோ தோட்டம் வச்சு பறிக்கிறீங்களா? கொஞ்சம் பறிங்க. போய் மேலே கொஞ்சம் நிற்கிறத பறிச்சிடும். 1-2 வியூவர்ஸ் வந்து ரோஸ் ஆப்பிள் செடி வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து விதையில போட்டு முளைக்க வைக்கிறது தான். நான் வந்து விதை போட்டு முளைக்க வச்சு செடி யூஸ்வலாக இருக்கும் என்கிட்ட. ஏன்னா அந்த மரத்துக்கு மூட்டிலே நிறைய செடி வந்து முளைச்சி வரும். ஸோ செடி வேணும்னா என் கிளினிக்கில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து செடி உங்களுக்கு தரலாம் ஃப்ரீயாட்டே. என் வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும். நீங்கள் எங்கள் ஊர் பக்கம் இருக்கிறீங்கன்னா, கருங்கல் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா என் கிளினிக்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நான் செடி தருவேன். நானே விதை போட்டு முளைக்க வச்சு உங்களுக்கு தருவேன். புளிச்சிக்காய் மரத்தில் பாருங்கள், மரம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது. நிறைய காய் வரும். நிறைய வேஸ்ட்டாகவும் போகும் இந்த புளிச்சிக்காய் மரத்தில் உள்ள காய்கள். இதெல்லாம் ரோஸ் ஆப்பிள் அறுவடையாக இருக்குது. சிலதுல எல்லாம் வந்து குருவி கொத்தி தான் வச்சுருக்கு. குருவினா இந்த பேட் இருக்கு இல்லையா, வௌவால், அது வேற அடித்து வச்சுருக்கோம். அது அடித்தது வந்து நம்ம தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது. ஸோ நல்லதை பார்த்து கட் பண்ணி சாப்பிடணும். ஒரு செடி அப்படியே மாற்றி நடுறதுக்கு தட்டு நகல பாருங்கள் எறும்பு முட்டை போட்டு வச்சு. பாவம் ஒவ்வொரு முட்டையாக அதை எடுத்து சேஃப் ஜோனுக்கு கொண்டு போய் ட்ரை பண்ணிகிட்ருக்கு பாவம். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ணாண்டா அப்படியே விட்டுறலான்னு நினைக்கேன். ஐயோ, ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு முட்டையாக தூக்கி 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 பத்திரப்படுத்துது பாருங்க. ஐயோ, மதர்ஸ் லவ் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இவ்வளோ பெரிய போடலைங்க அப்படின்ட்டு என்னை விட பெரிய சைஸில் இருக்குது. அது ஆக்சுவலி பார்த்து விட்டுருந்தேன். இன்றைக்கி அறுவடை பண்ணலாம்.
உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்காமல் எப்படி அறுவடை பண்ணுறது இல்லையா, அதனால தான் அப்படியே விட்டுருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீல புடலங்க அறுவடை பண்ணியாச்சு. இன்னைக்கு கிளினிக் போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீத்தாப்பழம் பாருங்கள், நிறைய நல்லா விளைஞ்சி நிறைய காய் போட்டிருக்கு இந்த மரத்தில். அதை பறிக்கலாம் வாங்க. இதில் எட்டாது, மேலெல்லாம் நிற்கிது. தோட்டம் எடுத்துட்டு வாங்க, நான் பறிக்கிறேன். தோட்டையில் நெட் கட்டி பறிக்கிறேன். இன்னைக்கு விட்டால் போயிடும். ஆக்சுவலி நேற்றுக்கு ஒரு 5 சீத்தாப்பழம் நான் பறித்தேன். ஒரு 3-4 பழம் அதுக்குள்ளே கடிச்சுதா தோசம் பண்ணியாச்சு. இன்னைக்கு பறிச்சா தான் கிடைக்கும் இல்லையோ. தயவு செய்து அந்த தோட்டம் எடுத்துவாங்க. எட்டி எப்படி படிக்க முடியும். ஆக்சுவலி நான் ஸ்டூல் மேலே யாரும் நின்னாக்கும் தான் 3-4 பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். மிச்சம் ரொம்ப மேலே எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ், எடுத்துட்டு வாங்க இல்லையோ. 2 இன்னொரு 6 இது பறிச்சு. கருப்பு எறும்பு கண்ணை குத்தி அங்க பாருங்க இல்லையோ, பெருசா இருக்கு. ஒன் மோர். இந்த செடி ஒன்று தான் சீத்தாப்பழம் நல்லா காய்க்கும். 3-4 செடி இருக்குது எனக்கு தோட்டம் ஃபுல்லாக. மற்ற செடியெல்லாம் காய்க்கல. ஏற்கனவே ஒரு 2 செடியை நான் கட் பண்ணி விட்டேன், ஏன்னா ரொம்ப காய்க்கல. ஆனால் இது சூப்பராக காய்க்கும் எல்லா வருஷமும். ஸோ வீட்டுக்கு நேர பின்புறம் அழகாக பறித்து பழுக்க வைக்கலாம். பொம்முசே சீத்தாப்பழம்னா உயிர், நல்லா சாப்பிடுவா. கருப்பு எறும்பு அப்படியே இதை ஃபுல்லாக அரிச்சு வச்சுருக்கு. சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. நமக்கு சைஸ் மேட்டரே இல்லை. நல்ல வீட்டில் உள்ளது, ஆர்கானிக்காக உள்ளது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது பச்சை தான், ஆனால் நல்லா விளைஞ்சது. பழுக்க வச்சா சூப்பராக சாப்பிடலாம். எம்மடோ கை நிறைய சீத்தாப்பழம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அப்படியே நிறைய, இது ஒரு 3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அறுவடை பண்ணியாச்சு. இனி நிறைய வந்து குட்டி குட்டியாக கீழே நிற்க, அதெல்லாம் நின்று அப்படி எட்டி பறிச்சிடலாம். ஆனால் எங்களுக்கு வந்து அணில் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் 2 பேரும் கிளினிக்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக குருவிகளும் அணிலுமா தோட்டம் ரொம்ப கலைபாரமாக இருக்கும். நாங்கள் வரும்போது அப்படியே அதெல்லாம் ஓடி போயிடும். நான் வீட்டில் இருந்தாலும் அணில் அப்பப்போ வாரதும் கடிக்கிறதும் நான் அதை துரத்துறதுமா நல்ல ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் கார்டனிங் பிளாக்ஸ் எல்லாம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இன்ஸ்பயர் ஆகுங்க. வெஜிடபிள்ஸ் நடலாம், ஃப்ரூட் ட்ரீஸ் நடலாம். நிஜமாக உங்கள் வீட்டில் இப்படி அறுவடை பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharon Leon. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.